இயற்கை உபாதை கழிக்க போறப்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். நான் சிஎம் சார் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா? எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்களே, 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தளபதி அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்த் அவர்களே, மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, தலைவர் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. நான் வட மாநிலங்கள்லாம் போறப்ப என்னோட நண்பர்கள், என்னோட சக அதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க, தமிழ்நாடு எப்படி இப்படி அமைதியா இருக்கு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சர்வசாதாரணமா கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நடக்கும், அப்படிலாம் இல்லாம மிகவும் குற்ற நிகழ்வுகள் மிக கம்மியாக இருந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். அமைதி, இதனால தான் தமிழ்நாட்டை அமைதி பூங்கான்னு சொல்வோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கடந்த 15 நாள்கள்ல மட்டும் எவ்வளவு குற்ற நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு பட்டியலிட்டு சொல்லியிருக்கார். நான் உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க போறப்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இங்க மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரவு முழுவதும் ஒரு காட்டில் தவித்து 10 கிலோமீட்டர் நடந்தே சென்று காவல் நிலையம் போயிருக்காங்க. சார், நான் சிஎம் சார் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா, ஈமை சடங்கு செய்யறதுக்கா நீங்க பணத்தை கொடுக்குறீங்க? பாதுகாப்பு இல்லாம, முதல்ல ஒரு அரசோட கடமையே பாதுகாப்பு தான். அது பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறி நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்லலாம், போன ஆட்சியில குற்ற நிகழ்வு நடக்கலையா, இப்ப மட்டும் தான் நடக்குதா நீங்க கேட்கலாம். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சிஎம் சார் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அதையும் மீறி இந்த குற்ற செயல் நடந்ததுன்னா அது வேற. இப்ப தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி எப்ப கடைசியா இருந்தாரு? போன வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இப்ப 7 மாசம் ஆகுது. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்களே, 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி. இப்ப ஒரு முதலமைச்சரா இருந்தா ஒண்ணு சில தகுதிகள் வேணும், அவரா முடிவெடுக்கணும். சுயபுத்தின்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க சொல் புத்தின்னு சொல்லுவாங்க. அது இருக்கா? இந்த ரெண்டும் இருக்கானே நான் மக்கள்கிட்டே கேள்வியை விட்டுறேன். இப்ப பாருங்க, நாங்க இந்த விஷயமா பலமுறை கோரிக்கை விடுத்து பார்த்தோம், கண்டிச்சு பார்த்தோம், ஜோக் அடிச்சு கூட பார்த்தோம். அப்ப கூட சிஎம் சாருக்கு ஏன் ஒரு ரெகுலர் டிஜிபி போட முடியல எனக்கு தெரியல. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தலைமை ஆசிரியர் இல்லாம அந்த பள்ளிக்கூடம் சரியா இயங்குமா? அது மாதிரி இதெல்லாம் ஒரு அடிப்படை, ஒரு முதலமைச்சரோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கு தான். அந்த சட்டம் ஒழுங்குக்கு அடிப்படையான ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத ஒரு திறனற்ற முதலமைச்சராக நம் ஸ்டாலின் சார் அவர்கள் இருப்பது மிக மிக வருத்தமா இருக்கு. சரி, இப்ப இந்த குற்ற செயல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த போதை கலாச்சாரம். இப்ப தமிழ்நாட்டில் போதை பொருட்களோட விற்பனை இருக்கா இல்லையா? ஒரு அமைச்சர் சொல்றார் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லைன்னு சொல்றார். நீங்க தான் சார் தற்கூரி கூட்டம், நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி கூட்டம். நீங்க ஒரு அமைச்சர் சொல்றாரு கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இதை ஏன் தடுக்க முடியல? முதல்ல குற்றம் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சாதான் சார் பிரச்சனையை சரி செய்ய முடியும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியல, நீங்க எப்படி சரி செய்வீங்க? இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாடு உங்ககிட்ட சிக்கி சின்னாமனமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம போராட்டத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, கணக்காய்வு. இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். நான் இப்ப இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான், படிப்பு தான், கல்வி தான்.
இந்த கல்வி கிடைக்கணும்னா இட வசதி, இட ஒதுக்கீடு மிக மிக அவசியம். இப்போ இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் ஒரிஜினல் வெர்ஷன்ல இட ஒதுக்கீடு கொடுக்கப்படல. அதை கொடுக்க வழிவகை செஞ்ச முதல் அமெண்ட்மெண்ட், முதல் சட்ட திருத்தம் இங்க இருந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தினால நடந்தது. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப சென்னையில கான்வென்ட்ல படிக்கிற ஒரு மாணவனையும் ஒரு கிராமத்துல தமிழ் மீடியத்துல படிக்கிற ஒரு பட்டியலின மாணவனையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் இட ஒதுக்கீடு. இந்த இட ஒதுக்கீடுனால பல தலைமுறை மாணவர்கள், பல தலைமுறை சமுதாயம் பயன்பெற்றது. ஆனா அந்த இட ஒதுக்கீடு அதனால கிடைக்கிற நலன் அனைத்து மக்களுக்கும், அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைச்சதானா இல்ல. இதுக்காக தான் நான் கேட்கிறோம் சாதி வாரி கணக்கு ஆய்வு. இப்ப ஸ்டாலின் சார் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் சார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அமைச்சரோட மொழியே அவர் பேசுறாரு. இப்ப ஒன்றியத்தில் இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் அவர்கள் சொன்னாரு, ஒரு மாநிலத்தினால, ஒரு ஸ்டேட்னால சாதி வாரி கணக்கு ஆய்வு நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதே தானே நீங்களும் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? இப்ப உங்க கூட்டணி கட்சிகளே பாருங்க. இப்ப காங்கிரஸ்ல கர்நாடகால நடத்திருக்காங்க, 2 முறை நடத்திருக்காங்க. 2015 ஒரு வாட்டி நடத்திருக்காங்க, 2025 ஒரு வாட்டி நடத்திருக்காங்க. காங்கிரஸ்ல ரேவந்த் ரெட்டி அவர் தெலங்கானால அவர் நடத்திருக்கார். அது மட்டுமல்ல, எஸ்பி அகிலேஷ் யாதவ் அவரோட தேர்தல் வாக்குறுதியிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கார். இதை ஏன் நீங்க நடத்த மறுத்துறீங்க? சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படியை கூட நீங்க செய்யலங்கிறதா உண்மை. இதை மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை துரத்தி அடிக்க போறாங்க. நான் இறுதியா இன்னொரு விஷயத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இப்ப எஸ்ஓபி போட்டாங்கல்ல, இப்ப ஒன்னே ஒண்ணுதான். அந்த எஸ்ஓபிக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம தலைவர் அவர்கள் போய் மக்களை சந்திச்சுட்டா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டா இந்த ஆதரவு இன்னும் பல மடங்கு உயர்ந்து அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எஸ்ஓபி மூலமா நம்மளை தடுக்க பாக்குறாங்க. என்ன ஒரு அநியாயம்! இப்ப திமுக மட்டும் எத்தனை மாநாடு போட்டாங்க? இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, இந்த மாநாடு அந்த மாநாடு, வாரத்துக்கு 2-3 மாநாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? இந்த காவல்துறை, நான் தமிழக காவல்துறை குற்றம் சொல்ல மாட்டேன். தமிழக காவல்துறைக்கு சுதந்திரமே இல்லை, முழு சுதந்திரமே இல்லை. இந்த இடத்துல சேகர் பாபுவை மீறி எந்த போலீஸ் அதிகாரியாச்சும் ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தான். இங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா இதே பிரச்சனை தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம வைக்கிற பேனர்ல கழட்டுங்கன்னு சொல்லி ரைட்டோட ரைட்டா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலையும் நம்ம போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது. தலைவருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். கழக மாவட்ட செயலர் எல்லாத்துக்கும் தெரியும். தலைவருக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு எஸ்பி, ஒவ்வொரு டிஎஸ்பி, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாங்க, சார் வேணாம் சார், கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சிங்க, நாங்கள் ஒரு 1000 பேர்னா சார் 500 பேரோட நிறுத்திக்குங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் சிஎம் சார், தமிழக வெற்றி கழகத்தை கட்டுப்படுத்துற முயற்சியில் ஒரு 10% ஆச்சும், 1% ஆச்சும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க சார். இதுக்கு மேல நம்ம தற்கூரி தலைவரை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இப்போ வாச்சும் கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி திருப்பி நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். 7 மாசமா இந்த மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி, நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி. நன்றி, வணக்கம்.